என்ன வெயில் அடிக்கி. ரேஷன் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நம்மலாம் வெந்து போயிடுவோம் போல. ஆமாக்கா, வெயில் ரொம்ப தான் அடிக்கி, தாங்க முடியலையே. ஏக்கா, ரேஷன் கடைக்கா கிளம்பிட்டீங்க? ஆமாட்டி, ரேஷன் கடைக்கு தான் போறோம். நானும் வருவேன். என்னத்துக்கிட்டி வெயிலுக்குள்ள அலையிற? சரி சரி வா. ஏக்கா, ஐஸ் வாங்கி தருவீங்களா? பேசாம வாட்டி. நல்லதா போச்சுட்டி, பில்லு போடுற இடத்துல கூட்டமே இல்லை. சீக்கிரம் வா, வாங்கிட்டு போயிடுவோம். ஆமாக்கா, வேற யாராவது வர்றதுக்குள்ள நம்ம சீக்கிரமா வாங்கிட்டு போயிடுவோம். சுமாட்டு காடை எடுங்க. அண்ணாச்சி, இந்தாங்க சுமாட்டு காடு. கடையில் இருக்கிற எல்லாத்தையும் போடுங்க. ஏம்மா, கடையில் இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டா மற்றவங்களுக்கு என்னத்தம்மா கொடுக்க? ஐயையோ, வாய் தவறி வந்துட்டேன் அண்ணாச்சி. அரிசி, பருப்பு, சீனி, ஆயில், கோதுமை இதெல்லாம் போடுங்க. சரிம்மா, 110 ரூபா எடுங்க. இந்தாங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, எனக்கும் அவியலுக்கு போட்ட மாதிரியே போடுங்க. ஆ, போட்டாச்சுமா. பொருள் அந்த பக்கம் தருவாங்க, போய் வாங்கிக்கோங்க. கடைக்காரனாச்சி, பின்னால ஒருத்தர் ரொம்ப நேரமா வாயை பொழந்துக்கிட்டே இருக்காரு. அவர் யாரு? ஏம்மா, அவர் செக்கிங்க்கு வந்திருக்கிற ஆஃபீஸருமா. ஆஃபீஸருன்னா அமைதியாகவே இருக்க மாட்டாங்களா? எப்பவும் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்களா? ஏட்டி சீக்கிரம் வா. எம்மாடி, என்ன லைன் இவ்வளோ பெருசா இருக்கு? உள்ளுக்கு கூட்டமே இல்லை, எல்லாரும் இங்கே தான் நிற்காக போல. ஏக்கா வாங்க, நைஸாக போய் லைனில் முன்னால் நின்றுக்கிடுவோம். ஏம்மா, யாருமா அது முன்னால வந்து இடிச்சுக்கிட்டு நிக்கிறது? மற்றவங்க எல்லாம் வரிசையில் நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? போங்கம்மா, நல்லா வந்துட்டாளுங்க பைய தூக்கிக்கிட்டு. பின்னாடி போய் நில்லுங்கம்மா. யாத்தாடி, வந்துருங்கட்டி போயிருவோம். மத்தியானம் ஆயிரும் போலயே வாங்கிட்டு போறதுக்கு. நான் வேற வீட்டில் போய் சோறு பொங்கணுமே. ஏட்டி, நானும் இன்னும் சோறு பொங்கல, போய் தான் பொங்கணும். ஏக்கா, நீங்கள் இங்கே வரிசையில் நில்லுங்க, நான் போய் முன்னால் என்ன நடக்குன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாரேன். சரிட்டி, போய் பாரு. என்ன எடை போடுறவரே, ஒழுங்கா எடை போடுறீங்களா? அளவெல்லாம் குறையிற மாதிரி இருக்கே. அதை கேட்க நீ யாருமா? ஒழுங்கா போய் வரிசையில் நில்லு. ஓஹோ, ஆபீசரையே எதிர்த்து பேசுறியா? ஆபீசரா மேடம் நீங்க? ஐயோ சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஆ, அந்த பயம் இருக்கட்டும். வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது மேடம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ அப்படியா, அதான் நான் வந்துட்டேன்ல. சரி இருக்கட்டும், ஒரு ஆபீசர் வந்திருக்கேன், குடிக்க ஏதாவது கொடுக்கணும், அதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? இருங்க மேடம், இப்போ வந்துடுறேன். என்ன ஆளை காணும், ஓடிட்டான்? மேடம் இந்தாங்க மேடம், குடிங்க, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். சரி வேலை நடக்கட்டும். வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யணும், எடையெல்லாம் ஒழுங்காக போடணும், பொருளெல்லாம் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது மேடம். ஒழுங்கா இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். வேண்டாம் மேடம், நான் ஒழுங்கா இருக்கேன். சரியா, நீ வேலையை பாரு, நான் போய் பின்னால் நிற்கிறவங்கள கொஞ்சம் கவனிச்சுட்டு வரேன். ஏக்கா இந்தாங்க சூசு குடிங்க. ஏட்டி, சூஸ் எங்க போய் வாங்கின? அதுவா கிடைச்சதுக்கா, குடிங்களேன். அதுவா எப்படி டீ கிடைக்கும்? பெர்ஃபார்மன்ஸ் அப்படிக்கா. என்னமோ சொல்லுற, ஒன்றும் புரியல போ. ராதா, நீ ரொம்ப தாகமா இருக்குன்னு சொன்னல, நீ ஃபர்ஸ்ட் குடி டீ, அப்புறம் நான் குடிக்க. சரிக்கா, குடுங்க. ஏட்டி, லைனு கிட்ட வந்துட்டு பையெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. அண்ணாச்சி, இந்த பையில போடுங்க. எனக்கும் போடுங்க. மேடம், செக்கிங்லாம் முடிச்சிட்டிங்களா மேடம்? ஆ முடிஞ்சிட்டு, நீர் நல்லா வேலை பாக்கிரு. ரொம்ப நன்றி மேடம். மேல இடத்துல சொல்லி கொஞ்சம் ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மேடம். ரொம்ப நாளா எடையே போட்டுட்டு கிடக்க.
ஓ அப்படியா? நான் ஏற்பாடு பண்ணுறேயா, நீ கவலைப்படாம இரு. ரொம்ப நன்றி மேடம். சரி, நான் கிளம்புறேன். ஏட்டி, அந்த கடைக்காரன் என்ன உன்னைய பார்த்து மேடம் மேடம்னு ரொம்ப மரியாதையா பேசுறான். என்ன டீ பண்ண? என்ன விஷயம்? ஏக்கா, அந்த பையன்கிட்ட நான் தான் புதுசாக வந்திருக்கிற செக்கிங் ஆஃபீஸர்னு சொன்னேன். பயந்துட்டான். உடனே நம்பிட்டு ஓடி போய் சூசு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஏட்டி, அவனுக்கு உண்மை தெரிஞ்சா உன்னைய சும்மா விட மாட்டான் டீ. என்னைய கண்டுபிடிச்சா தானே பிரச்சனை. விளையாட்டுத்தனமாவே இருக்க. சரி டீ, வீடு கிட்ட வந்துட்டு சாயந்தரம் பார்ப்போம் என்ன? நான் வீட்டுக்கு போறேன். சரிக்கா, 2 பேரும் போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏ பாட்டி, எப்படி இருக்கியோ? பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டே. எனக்கு என்ன டீ, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க மீன் கடை எப்படி போகுது? என்னத்த சொல்ல டீ, வரவெல்லாம் விலைய மட்டும்தான் கேட்கான், வாங்க மாட்டுக்கானுவலே. நீங்க விலைய குறைச்சி விற்க வேண்டியதானே பாட்டி? எல்லா கடையை விடவும் குறையாத்தாம கொடுக்க, அப்பமும் விற்க மாட்டிக்கி. ஏக்கா, பாட்டிக்கு நம்ம ஏதாட்டும் உதவி பண்ணுவோமாக்கா? ஆமாட்டி, பாட்டியை பார்த்தாலே பாவமா இருக்கு. ஆனா என்ன உதவி பண்ணன்னு தெரியலையே. ஏக்கா, நாளைக்கு போய் நம்ம பாட்டிக்கு மீனெல்லாம் விற்று கொடுப்போமா? ஆமாட்டி, வித்து கொடுப்போம். பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாட்டி, நாங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு மீனெல்லாம் விற்று தரோம் என்ன? ஏட்டி பைத்தியக்காரி, மீன் விற்கிறது அவ்வளவு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. பாட்டி, நாங்கள் உலகத்தையே விற்றுருவோம், மீன் விற்க மாட்டோமா? நாளைக்கு காலையில் வந்து வேலையை ஆரம்பிச்சிடுறோம். சரி டீ, உங்க இஷ்டம். அலெக்ஸ் அண்ணன், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறீராக்கும்? ஆமாம்மா, வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். மாலாக்காவை என்ன காலையில இருந்து ஆளையே காணோம்? ஏம்மா அந்த கொடுமையை ஏம்மா கேட்க? சரிண்ணே, கேட்கல, போயிட்டு வாங்க. அட கேளுமா. சரி சொல்லுங்க, இல்லைன்னா விடவா போறீங்க? பாபு அண்ணன் வீட்டில் குடும்பத்தோட குத்தாலத்துக்கு டூர் போயிருக்காங்களாம். இவளை கூப்பிட்டாங்களாம். சொல்லாம கொள்ளாம இந்த பயலையும் கூட்டிக்கிட்டு காலங்காத்தாலேயே ஓடிட்டாமா. என்னது, குத்தாலத்துக்கா? எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஏம்மா என்கிட்டயே அவ சொல்லலம்மா. சரிண்ணே, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் வாரேம்மா. ஏக்கா, பாத்தியலா, எல்லாரும் டூர் போயிருக்காங்க, நம்ம மட்டும் இங்கேயே கிடக்கோம். நம்மளும் போகணும்க்கா. ஏட்டி, பாபுவுக்கு தங்கச்சி வந்திருக்கால, அதனால எல்லாரும் சேர்ந்து போயிருப்பாங்க டீ. அவங்க போனாங்க, பரவாயில்ல. மாலாக்காவையும் கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல. சரி டீ, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? நம்மளும் டூருக்கு போகணும், போயே ஆகணும். இப்போமே தலைவரை போய் பார்க்கணும், எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போகணும். ஏட்டி பிரியா, நீ என்ன சொல்ற டி? டூர்னா எனக்கு பிடிக்கும், எனக்கு டபுள் ஓகே. அதுவும் சரிதான் டீ, எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போய் தலைவரை பார்ப்போம், அப்பந்தான் அவர் சம்மதிப்பாரு. மீன்கார பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போங்க. நாங்க நாளைக்கு காலையிலே வந்துடுறோம், எல்லா மீனையும் உங்களுக்கு வித்து கொடுத்துட்றோம். சரி டீ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க. சரியா? மாலாக்கா, நீங்க கூச்சப்படாதீங்க, வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க. சரி தம்பி. இவ்வளவு சொன்னா போதாதான் நம்மளுக்கு? ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு. மாப்பிள்ள, எதுக்கு தனித்தனியா சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடா சொல்லிடுவோம். அண்ணா, எல்லாருக்கும் பிரியாணி சொல்லிடுவோமா? சரிம்மா, அதையே சொல்லிடுவோம்.
சரி, அப்ப 7 பிளேட்டு பிரியாணி சொல்லிடுவோம். சைடிஸ் என்ன சொல்ல? மாமா சிக்கன் 65 சொல்லுங்க மாமா. சரி செல்லம், அதையே சொல்லிடுவோம். மட்டன் வறுவல் ஒன்று சொல்லிருங்க. என்ன வேணுமோ சொல்லுங்கக்கா, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஆ சரி தம்பி. சாப்பாடு வந்துட்டு, எல்லாரும் சாப்பிடுங்க. அமெரிக்காக்காரன் தான் ஐயா. காரில் ஏறி வந்தது வீணாகவே இல்லை. விக்கி, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா அனு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. பேபி, எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? 65 எடுத்துக்கோ. ஓகே மம்மி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு மம்மி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏம்மா, அந்த மட்டனை கொஞ்சம் தாயேன், சாப்பிட்டு பார்க்க. ஏல போல தூர, உனக்கு வேணும்னா வேற வாங்கிக்கோ, நானும் கொடுக்க மாட்டேன். பிரபு, உனக்கு ஒரு மட்டன் வறுவல் சொல்லிடுவோமா? சரி மாமா. கூச்சப்படாம சாப்பிடு பிரபு, என்ன வேணுமோ கேளு. சரி மாமா, கேக்கேன். என்ன எல்லாரும் பின்னாடி சாஞ்சிட்டீங்க? சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க, நிறைய சாப்பிட்டாச்சு, எந்திரிக்க கூட முடியல. அண்ணி, என்னாலையும் எந்திரிக்க முடியல, நானும் நிறைய சாப்பிட்டுட்டேன், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சரியா போச்சு, இந்த கொஞ்சம் சாப்பாட்டுக்கே இப்படியா? இப்போ அடுத்து எப்படி குளிக்க போவீங்க? முடியாது போல. சரி, ஒன்று பண்ணுவோம், எல்லாரும் பேசாம ரூம்ல போய் நல்லா படுத்து தூங்குங்க. சாயந்தரமா எந்திரிச்சு வேணா பார்ப்போம் குளிக்கிறதுக்கு. சரி விக்கி, இப்போ எங்கேயும் போக முடியாது, நேரா ரூமுக்கு போயிருவோம். ஏம்மா, நாங்க 3 பேரும் இந்த பெட்ல படுத்துக்கிறோம். சரில, படுத்துக்கோங்க. அண்ணி, நம்ம 3 பேரும் இந்த பெட்டில் படுத்துக்கிடுவோமா? சரி டி, படுப்போம், நிறைய சாப்பிட்டுட்டோம், தூங்குனாதான் சரியாகும். பிரபு, இன்னைக்கு நம்ம அருவியில் குளிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமால, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு எப்படி ஜாலியா குளிச்சோம்ல. நாளைக்கும் நம்ம இதே மாதிரியே போய் குளிக்கலாம் என்ன? சரி, ஸ்வேதா தூங்கிட்டாளா? இல்ல பிரபு, நான் தூங்கல, எனக்கு தூக்கம் வரல. நம்ம வெளியே போய் விளையாடுவோமா? நோனோ, நம்ம தனியா வெளியே போய் விளையாட கூடாதுன்னு மம்மி சொல்லியிருக்காங்க. ஸ்வேதா, நம்ம ஹோட்டலை விட்டு வெளியே போக வேண்டாம், நம்ம ரூமுக்கு வெளியே போய் பால் விளையாடுவோம். ஏல, பால் கொண்டு வந்திருக்கியாக்கும்? ஆமால, நான் ஒரு பை வச்சிருக்கேன்ல, அதுக்குள்ள போட்டு கொண்டு வந்துட்டேன். ஓ சூப்பர் மணி, வாங்க அப்படின்னா வெளியே போய் விளையாடுவோம். மம்மி எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம சீக்கிரம் போயிடுவோம். எரும மாடு எந்திரிச்சு தூர போட்டி மேல வந்து உளுந்துகிட்டு இருக்கா. யாத்தாடி, எப்படி வந்து மேல மேல உளுறா? இவ பக்கத்துல படுத்தா நம்ம தூங்க முடியாது, நம்ம வேற எங்கேயாவது போய் படுப்போம். ராணி, அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வாயேன், படிக்க. வணக்கம் தலைவரே. வணக்கம்மா, வாங்க, எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? தலைவரே, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? சரி, எல்லாரும் உட்காருங்க, பேசுவோம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? லட்சுமி அக்கா, நீங்க சொல்லுங்க. சரிட்டி, நானே சொல்றேன் இரு. எம்மா, யாராவது சொல்லுங்கம்மா. அது வந்து தலைவரே,
நம்ம ஊர்க்காரவுகள்லாம் ஒன்றா சேர்ந்து டூருக்கு போகுமா? என்னம்மா திடீர்னு வந்து டூருக்கு போகணும்னு சொல்றீங்க? பிள்ளைகளுக்கெல்லாம் பரீட்சை முடிஞ்சு லீவ் விட போகிறாங்க தலைவரே. அதனால தனித்தனியாக எல்லாரும் எங்கேயாச்சும் போவாங்க. அது எல்லாரும் சேர்ந்து போனால் நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்க வந்தோம். அப்படியா சொல்றீங்க? டூருக்கு எல்லாரும் போனா நல்லா தான் இருக்கும். ஆனா ஊர்க்காரவுக எல்லாரும் சம்மதிக்கணுமே. அதெல்லாம் எல்லாரும் சம்மதிப்பாங்க தலைவரே, நீங்க முதல்ல சம்மதிங்க. அதுக்கு நிறைய செலவாகுமேம்மா. பஸ்ஸை பிடிக்கணும், எல்லார்கிட்டையும் ரூபா வாங்கணும், சாப்பாடு நிறைய இருக்கே. ஆமாம் தலைவரே, நிறைய செலவாக தான் செய்யும். முதலையே பஸ்ஸை பிடிச்சிட்டு எவ்வளவு ஆகும் என்னன்னு எல்லாருக்கிட்டையும் கணக்கு போட்டு சொல்லிடுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் இவ்வளவுன்னு சொல்லிடுங்க. எல்லாரும் காசு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். அப்படியா? சரிம்மா. அப்பன்னா நாளைக்கு ஒரு கூட்டத்தை போடுவோம். எல்லாரும் வாங்க, அங்க பேசுவோம். எந்த ஊருக்கு போகணும், எவ்வளவு செலவாகும் எல்லாத்தையும் பேசுவோம். சரியா? ஆகட்டும் தலைவரே, நன்றி நன்றி. தலைவரே, அப்போ நாங்கள் கிளம்புறோம். நாளைக்கு பார்ப்போம். சரிம்மா, போயிட்டு வாங்க. யோ பாட்டி, எந்திரிச்சு வாங்க போவோம், பேசியாச்சு. டாக்டரா? பாட்டி, இது ஆஸ்பத்திரி இல்ல, தலைவர் வீடு. வாங்க போவோம். நாளைக்கு வேற கூட்டத்தை போடணும். சரி, இந்த டபுள் மண்டையனுக்கு ஒரு ஃபோன் அடிப்போம். ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி, ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஏக்கா, லட்சுமி அக்கா. பாட்டி இரி. ஏக்கா, என்ன மறந்துட்டீங்களா? இன்னைக்கு மீன் விற்க போகணும்ல. அட ஆமாட்டி, மறந்தே போயிட்டேன். நல்லா மறந்தீங்க போங்க. வாங்க சீக்கிரம். வா போவோம். மார்க்கெட்டுக்குள்ள வந்தாச்சு. ஏட்டி, இங்க நிறைய கடை இருக்கே, பாட்டி கடை எதுன்னு எப்படி கண்டுபிடிக்க? இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம்க்கா. பாட்டி எப்படி இங்கே தானே எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சரி வாட்டி போவோம். மீன் மீனே. ஏக்கா, பாட்டி இந்த இருக்காக பாருங்க. ஆமாட்டி, இங்கதான் இருக்காங்க. கடை நல்லா பெருசா வச்சிருக்காங்களே. பாட்டி, நாங்கள் மீன் விற்க வந்துட்டோம். ஏட்டி, நெசத்துக்குமே வந்துட்டீங்களா? சும்மா சொல்லுதீங்கன்னு நினைச்சேன். சும்மா எப்படி பாட்டி சொல்லுவோம்? உங்களை பார்த்தாலே பாவமா இருந்துச்சு, அதான் மீன் விற்க வந்துட்டோம். பாட்டி, நீங்கள் ஒரு ஓரமாக போய் உட்காருங்க, நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பிக்கோம். ஏட்டி, ஆரம்பிப்போமா? ஆ சரிக்கா, ஆரம்பிப்போம். மீன் மீனே, மீன் மீனே. மீன் மீனே, வாங்கம்மா வாங்க, மீன் வாங்க வாங்க. சால மீன் இருக்கு, சீலா மீன் இருக்கு, நண்டு இருக்கு, நெத்திலி மீன் இருக்கு, வாங்க வாங்க. சுவையான மீன், சூப்பரான மீன். ஏட்டி, என்ன ஒருத்தனும் வரமாட்டுக்கானுவோ? அதைத்தானம்மா நான் முதலையே சொன்னேன். நீங்க தான் வித்துருவேன்னு வந்தியோ? ஓஹோ, இதுக்கு வேற ஐடியா பண்ணணும்க்கா. ஆமாட்டி, வேற ஏதாட்டும் பண்ணணும். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. 1 கிலோ மீன் வாங்கினா 1 கிலோ இலவசம். வாங்கிட்டு போய் நல்லா சாப்பிடுங்க. 1 கிலோவுக்கு 1 கிலோ. வாங்க வாங்க. ஏட்டி, ஐடியா நல்லா இருக்கே, அப்படியே சொல்லுவோம். 1 கிலோ வாங்கினா 1 கிலோ இலவசம். சீக்கிரம் வாங்க, காலி ஆகிறதுக்குள்ள வந்து வாங்கிக்கோங்க. ஏட்டி, சும்மா இருங்கட்டி. 1 கிலோவுக்கு 1 கிலோ இலவசமா கொடுத்தா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது. பாட்டி, நீங்க சும்மா இருங்கோ, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க பேசாம உட்காந்துருங்க. கொஞ்ச நேரத்துல எப்படி எல்லா மீனையும் விற்கும்னு பாருங்க.
ஏம்மா 1 கிலோ மீன் வாங்கினா 1 கிலோ இலவசம்னு சொன்னீங்கல்ல, கொடுங்க. ஆ வாங்க வாங்க, இதோ தரோம். ஏக்கா அதை பையில போட்டு கொடுங்கக்கா. இந்தாங்கண்ணே, வாங்கிட்டு போங்க. ஏம்மா எனக்கு 1 கிலோ மீன். எனக்கும் 1 கிலோ. இருங்கண்ணே, எல்லாருக்கும் கொடுக்க, ஒவ்வொருத்தரா வாங்கிக்கோங்க. ஏட்டி இங்க பாரு, கூட்டம் அதிகமாயிட்டே போகுது. நம்மகிட்ட இருக்கிற மீன்லாம் காணாதுன்னு நினைக்கேன். 1 கிலோ கொடுத்தோம்னா பாட்டிக்கு நஷ்டமா தானே ஆகும். ஏக்கா நமக்கு கஸ்டமர் தான் முக்கியம். நம்மளுக்கு 1 கிலோ போனால் பரவாயில்ல, அதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன். இருங்க, நீங்கள் கொடுங்க. வர்றவங்களுக்கெல்லாம் மீன் இல்லைன்னு சொல்லாதீங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் இதோ வந்துடுறேன். இந்தாங்கண்ணே, மீன் வாங்கிட்டு போங்க. இவளுக 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு நம்மள ஒரு வழி பண்ணிடுவாளுக போல. ஏக்கா வந்துட்டேன், மீன் வந்திருக்கு பாருங்க. ஏட்டி இவ்வளவு மீன் எப்படி கிடைச்சது? கூட நிறைய வாங்கிட்டு வந்திருக்க, எல்லாம் நல்ல மீனா இருக்கே, எப்படிடி கிடைச்சது? கடல்ல போய் பிடிச்சிட்டு வந்தேன்க்கா. சீக்கிரம் வியாபாரத்தை பாருங்க. வெள்ளை சட்டை போட்ட அண்ணே, இந்தாங்க மீன் வாங்கிட்டு போங்க. ஏம்மா எனக்கு 1 கிலோ மீன் கொடுமா. வாங்க வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. பாத்தியலாக்கா, எல்லா மீனையும் சீக்கிரமா காலி பண்ணியாச்சு. ஆமாட்டி, எல்லாமே காலி ஆயிட்டு. துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, பாட்டிட்ட கொடுப்போம். பாட்டி மீன் எல்லாம் வித்தாச்சு. அதுக்குள்ளையா வித்து முடிச்சிட்டீங்க? ஏட்டி ரொம்ப நன்றி டி, 2 பேரும் சேர்ந்து எல்லா மீனையும் வித்துட்டீங்க. ஒரு நாள் இப்படி நான் எல்லா மீனையும் வித்ததே இல்லையே. பாட்டி இந்தாங்க மீன் வித்த காசு. ஏட்டி 2 பேரும் காலையில இருந்து கஷ்டப்பட்டு மீனை வித்திருக்கீங்க. இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் தாரேன், வாங்கிக்கோங்க. பாட்டி காசெல்லாம் வேண்டாம். என்ன எங்களை இப்படி நினைச்சிட்டீங்க? நாங்க சம்பளத்துக்காக வேலைக்கு வரல, உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்தோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாட்டி, நீங்கள் காசு எடுத்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. ஏட்டி ஆளுக்கு 100 ரூபாயாவது வாங்கிக்கோங்க டி, சும்மா வேலை செய்யக்கூடாது. சரி பாட்டி, அப்பனா 100 ரூபா மட்டும் கொடுங்க. சரி பாட்டி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரிம்மா, உதவி பண்ணதுக்கு நன்றி. பார்த்து போயிட்டு வாங்க. எவாடி அவா மீனை களவான்ட்டு ஓடுனது? ஏக்கா வாங்க, ஓடிடுவோம். ஏட்டி மீனை களவான்ட்டா வந்த? ஆமாக்கா, அவன் சும்மா தான் வச்சுட்டு உட்காந்துருந்தான், அதான் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். வாங்க பாத்திர போகிறான், ஓடிடுவோம். ஏக்கா 100 ரூபா கிடச்சிருக்கு, பிரியாணி வாங்கி தின்னுட்டு போகுமா? ஆமாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்கத்தான் செய்யுது. காலையில இருந்து வேலை பார்த்துருக்கோம்ல. சரி வா, எங்கேயாச்சும் போய் பிரியாணி வாங்கி தின்னுட்டு போவோம். ஐ ஜாலி, பிரியாணி திங்க போகிறோம்.